இன்னும் பஸ்ஸ காணாம என்னாம ஊருடாது. சாரி சார், தெரியாம பரவாயில்ல பரவாயில்ல. இருக்கட்டும். சரி. அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் நீங்க இல்ல ஒண்ணு இல்ல. அடாடாடாடாடா, இது இல்லடா ஊரு. லேசா உரசனக்கே காலை வந்து கும்பிடுறாயா. நம்ம ஊர்ல ஒரு தேட்டருக்குள்ள இருட்டுல தெரியாம காலம் வச்சுக்க காலை தனியா வெட்டி விட்டாங்க. அது ஊரா இது ஊரா? ஐயோ ஐயோ. எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ்ங்களா? ஒசாமா பின் லேடன், இந்து கூஸ்மலை, காபூல் நகர், ஆப்கானிஸ்தான், கேராப் முல்லா உமர். அவருடைய மாமனார். ஏங்க இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவரே தேடுறீங்க நீங்க? அவருக்கு நிறைய முடி இருக்கு, எனக்கு நிறைய கடை இருக்கு. நிறைய முடி நிறைய கடையா? என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். நான் சிட்டில சலூன் ஷாப் வச்சிருக்கேன் சார். நேத்து வந்து இவர் ஷேவ் பண்ணிட்டு காசு கொடுக்காம இந்த அட்ரஸ் வந்து வாங்கிக்கணும்னு சொன்னார். அதனால தான் அவர் தேடிட்டு. எது இவர் வந்து உங்க கடையில சேவ் பண்றாரா? கட்டிங் அண்ட் ஷேவிங். யா ஆஹா, காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். சார், எஸ், இவர் எங்க இருக்காருன்னா இப்படியே நேர போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பி அப்புறம் நொட்டாங்கை பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் ஒண்ணு வரும். அந்த பிள்ளையார் கோயிலை ஒட்டி ஒரு கல்லு சந்துக்குள்ள 3வது வீட்டு வாசல்ல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு பாரு. போய் பார்த்து பேசிக்கங்க. இவரு அதாவது ஒசாமா பின் லேடன் இங்க உட்காந்து பேப்பர் படிச்சுன்னு இருக்காரு. ஆமா. டேய் டேயா? ஆமாண்டா. அமெரிக்காக்காரனே இவனை ஆளக்கானன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பிளைட்டையும் சேட்டலைட்டையும் விட்டு தேடிட்டு இருக்காங்க. இவரு இங்க பிள்ளையார் கோயிலாண்ட உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. இத நான் நம்பணும். இன்னும் திமிரு இருக்கணும் உனக்கு. உனக்கு தான் தெரியும், தெரிஞ்சுதான் வந்து ஏன் கேக்குற நீங்க? எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னுடைய கேள்வி. எனக்கு தெரியும், ஆனா உன்னை பார்க்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சு, அதனாலதான் சும்மா காச்சுக்கு மாத்தி சொன்னேன். லூசு மாதிரி தெரிஞ்சா? நான் எதுக்கு உங்களை லூசுங்கிறேன்? அப்ப நீ தானே லூசு. நான் எதுக்கு லூசு? தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்னீங்கன்னா அப்ப நீ தானே லூசு. சொல்லு, நீ தானே லூசு. சொல்றா, நீ தானே லூசு. ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசு தாங்க, நான் லூசு தான். லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போறான்? எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதே வேலையாத்தான் அலையிறானா? அம்மா ஐயோ, புடலங்காய குடல் வரைக்கும் விட்டு எடுத்துட்டானே. அழகு, மார்க்கெட்டுக்கு போகும்போது மாப்பிள்ள மாதிரி அழகா போன, இப்படி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்து நிக்கிறிய. ஐயா ஊராயாது இல்ல ஊரான்னு கேக்குறேன். படிச்சவனுக்கு பைத்தியக்காரனுக்கு வித்தியாசமே தெரியலையா? ஒரு எடுகிட்ட போய் அன்பா ஆரோக்கியமா வந்து பேசினான். நானும் அவனை பார்த்தோன்னு பாசத்தோட பேசினேன். மேல வஞ்சி கடிச்சு விட்டு போயிட்டாயா. இங்க பாருங்க, இனிமேல் இந்த ஊர்ல இருக்க கூடாது. எவ்வளவு வேலை இருந்தாலும் மூட்டையை கட்டிட்டு வாங்க, ஊரு போய் தருவோம். போடா லூசு. என்ன நீங்க லூசுக்கிறீங்க? இவர்தான் ஆறுமுகம். தன்னோட பெரிய மத்தவங்களை கேட்டுதான் தெரிஞ்சுக்குவாரு. அந்த அளவுக்கு ஞாபகம் மருதி. இவரோட ஞாபக மருதினால இவருக்கும் பிரச்சனை, இந்த காலனிக்கும் பிரச்சனை. 1 2 3 4 5. ஐயா ஐயா ஐயா, விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம கல்யாணத்துக்கு தேங்காய் புடுங்கறதுக்காக தோப்புக்கு போயிருந்தீங்க. அங்க நம்ம பெருமாள் மக இருக்கால, பெருமாள் மக. அப்ப காவக்கார பெருமாள் மக இங்க ஓட்டீங்களா? அந்த பிள்ளை என்ன பண்ணிருக்காயா? நான் இங்க இருந்து நேர தோப்பு போனல, போன இடத்துல
போன இடத்துல என்னையா போன இடத்துல சொல்றா. பெருமாள் மகளுக்கு என்னடா ஆச்சு? பெருமாளுக்கு மகளே இல்லையா? மகளே இல்ல. என்னடா சொல்ற? என்னையா பெரிய மனுஷன் செய்யற வேலை அது? ஒரு சேதி சொல்ல வந்தா மனுஷனை சுத்தி விட்டு வடிக்க பாக்குறீங்க? சொல்றா. எப்படி சொல்ல முடியும்? தோலை ஒரு பக்கமா போடுறீங்களா? அங்க ஓங்கனா இங்க போடுறீங்க, இங்க ஓங்கனா அங்க போடுறீங்க, மேல காட்டிட்டு கீழே போறீங்க, கீழே காட்டிட்டு தலையில சத்துன்னு அடிக்கிறீங்க. மனுஷனை கிறுக்கு பிடிக்க வர்றீங்க. எனக்கு நான் ஊருக்குள்ள வேற ஆளா கிடைக்காது. அவன் புரட்டா வாங்கி கொடுத்து பிறந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி சரி, பெருமாள் மகளுக்கு என்னடா ஆச்சு? பெருமாளே இல்லையா? அப்புறம் எப்படி மகன் இருக்கும்? சரி சரி, பையில இருக்க தோல் எடுத்து கீழே போடு. பையிலையா? இது எப்ப போட்டீங்க? நீ வாசல்ல வரும்போது போட்டேன். என்னையா குரலி வித்தக்காரங்க மாதிரி ஆயிட்டீங்க? நம்ம ஊர் ஸ்டைல்ரா. ஆஹா, என்ன இப்படி கெட்டு போயிட்டாரு? என்னங்க என்னங்க என்ன பொழுது விடிஞ்சிருச்சு, எழுந்திரீங்க. பாபுல எனக்கு தூக்கம் வருது. எழுந்திரீங்கன்னா ஐயோ ஐயோ, இந்த அநியாயத்தை பாருங்களேன். என்னங்க ஓடி வாங்களே. வாயா, இன்னைக்கு உன்னை ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். வாங்கய்யா, கீழே வாங்கய்யா. எல்லாரும் காலையில இருக்கிறீங்களா இல்ல காலி பண்ணிட்டு போயிட்டீங்களா? மல்லாக்க படுத்துக்கிட்டு துப்புனா மார் மேலதான் விழுகும். கழுதைய விட்டுருங்க. என்னடே படுத்ததும் பார்த்தாம பழமொழி வேற பேசிட்டு இருக்கிறியா? இதெல்லாம் கேட்க யாருமே இல்லையா? நேத்து ராத்திரி இவன் என் வீட்டுக்கு வந்து ஏன் கட்டில்ல என் பொண்டாட்டி பக்கத்துல படுத்திருந்திருக்கான். இவனுக்கு ஞாபகம் மறதி இருக்குங்கிறதுனால இதையெல்லாம் கூட நம்ம பொறுத்துட்டு போக முடியுமா? அம்மா அஞ்சி போட்டு வச்சு துணி மாதிரி கௌரவமா இருந்த குடும்பத்துல பூந்து கலீஷ் பண்ணியா? ஏன்டா ஆறுமுகம் கூப்பிடாரு பாருங்க. உன் பேர் அது? என்னன்னா ஏண்டா அந்த பாலா போன ஞாபகம் மறதிக்கு எதுவும் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடக்கூடாதா? மருந்து வாங்கினது நான் இருக்குன்னு, ஆனா அவன் எங்க வச்சிருந்தா மறந்து போச்சு. நீங்க பாத்தீங்களா? செருப்பாலே அடிப்பேன். வாங்க செக்ரட்டரி சார். என்னத்த வர்றது? நான் செக்ரட்டரியா இருக்கிற இந்த காலனில இப்படி ஒரு கேவலமான நிகழ்ச்சி நடந்ததை நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், வெறுப்படைகிறேன். வேணாவில வேற ஏதாவது வார்த்தை இருக்கா? ஆனா சும்மா இருங்க. நீங்க ஒண்ணு ஆரம்பம், உனக்கே ஞாபகம் மறதி இருக்கு இல்லையா? நேரங்காலத்துல வீட்டுல போய் படுக்கலாம்ல, அதை விட்டு ஏன் ராத்திரில வீடு வீடு அலையிற? அப்படி கேளுங்க. அப்படியே படுக்கிறவன் இவன் நைட் ஷூட் போறான் இல்லையா, அந்த நேரமா பார்த்து போய் படுத்திருந்தீங்க. இவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமா? வெளியில தெரிஞ்சு இவ்வளவு கேவலமா இருக்குமா? என்னங்க சொல்றீங்க? யோ, இந்த பொம்பளை பிரச்சனைக்கு ஒரு நியாயம் சொல்லியானா இந்த ஆர்மூத்துக்கு ஐடியாவா குத்துனுக்குற? நீ எல்லாம் ஒரு செக்ரட்டரி. எவனா சைடுல சவுண்ட் வருவன்? என்னடா பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறவன் புருஷனா அடுத்த வீட்டுக்காரன் தெரியாம ஃபுல்லா 12 hours 12 மணி நேரம் படுத்துட்டு இருந்துட்டு காலையில சாவகாசமா இருந்துச்சு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணானா அதை நான் தீர்த்து வைக்கணுமா? ஏங்க அவர் பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டே இருக்காரு, நீங்க பேசாம இருக்கீங்க. கரெக்டா சொன்னீங்க. என்னடே காலங்காதால காலநிலை யாரும் பல்லு கூட வளர்க்க முடியாத அளவுக்கு பஞ்சாயத்து வச்சிருக்கீங்க. நேற்று ராத்திரி இவன் வந்து வீட்டுல படுக்கும் போது நீங்க எங்க போயிருந்த? இல்ல நேற்று ராத்திரி யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மொட்டை மாடி வரைக்கும் போயிருந்தேன். காத்தோட்டமா இருந்துச்சா அங்கே படுத்து தூங்கிட்டேன். அறிவு கிட்டவனே கூப்பிட்டதே அவன் தான். நீ வெளியே போயிட்டா உள்ள வந்துட்டான். இந்த பார், நான் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இன்னையில இருந்து இந்த காலனில பொம்பளைங்க எல்லாம் வெளியே படுக்கட்டும், ஆம்பளைங்க எல்லாம் உள்ள படுக்கட்டும். அப்புறம் எந்த ஆம்பளை வீட்டுக்குள்ள வந்து நான் பாத்துறேன். இல்லையே பாத்துறீங்க? போயா 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 ஓட்டிட்டு போனா போயேண்டி. ஐயா எங்கேயோ போயிட்டீங்கயா. என் மேல தப்பு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அன்னப்பறவை பாலையும் தண்ணியும் பிரிக்கிற மாதிரி நியாய அநியாயத்தை பிரிச்சு பார்த்து நல்லது கெட்டதை பகிர்ந்து பார்த்து உண்மையும் பொய்யும் உடைச்சு பார்த்து உருப்படியா ஒரு தீர்ப்பை சொன்னீங்களே, ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க நல்லா இருக்கணும். ஆமா, நீங்க யாரு? பழைய சரக்கு போட்டுருக்கு, இருக்கட்டும். Yes, come in. Hello. Hi. Hi. Excuse me. இங்க மிஸ்டர் பூபதி. பூபதி நான் தான் பூபதி. இவன் தான் என் ஃப்ரெண்ட் நெப்போலியன். என்ன விஷயம்? இல்ல, நீங்க ஏதோ அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பண்றீங்கன்னு. அக்ரிகலும் பண்ணுவேன், ஆம்பலட்டும் பண்ணுவேன், ஆணின் ஊத்தப்பமும் பண்ணுவேன். என்னமா விஷயம்? இல்ல, நான் தான் பூபதிங்கிறேன். அப்புறம் நொல்ல என்ன அர்த்தம்? சரி, முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஆளுக்கு ஒரு பெக் அடிச்சுட்டு போங்க. What? அப்படின்னா? What do you think of yourself, huh? நான் இப்ப சொன்னேன். Don't you have decency? அத அவன்ட்ட போய் கேளுமா. What an uncultured ill-bred crazy. Look at this, not sitting in the living room and doesn't even know how to. நிறுத்துங்க.
2 பேரும் இவ்வளவு நேரம் பேசுறீங்களே, எனக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு ஒரு வார்த்தை கேக்குறது இல்லையா? நான் இருக்கிற இடத்துல தமிழே பேச முடியாம கிடக்குறேன், நீங்க பாட்டு டஸ் புஸ் என்ன அர்த்தம்? வாங்க. My foot, my right foot. மெல்ல மெல்ல போறப்ப செருப்பு கலாண்டு போறாதீங்க. நல்லா தொப்பிகளா ஆளுகளும். கல்பனா, நீ ஆட்டோவை கட் பண்ணு, நான் லக்கேஜ் எல்லாம் இறக்குறேன். பெட்டியெல்லாம் எங்கிட்ட கரெக்டா இருக்கு. ஆனா அந்த டெம்போக்கார உள்ள கொண்டு வைக்க மாட்டேங்கிறான். அதான் எனக்கு டெம்போ வேணும், சட்டி முட்டி சாமான் பொட்டி படுக்க. நம்ம காலையில யாரும் வீடு காலி பண்றாங்களா? நாம காலி பண்ணல, நாம இருக்கு. ஏன் சார், நீங்க என்ன காலி பண்றீங்களா? நான் காலி பண்ணல, புதுசா குடி வந்திருக்கேன். ஆமா, ரொம்ப சந்தோஷம் சார். உங்களை பார்த்தா படிச்சு வர மாதிரி இருக்கு. ஓ, பாக்க அப்படித்தான் இருப்பேன். ஆனா எட்டாம் கிளாஸ் ஸ்டைல். ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணுல இந்த டெம்போக்கார ரொம்ப தகராறு பண்றான். ஆளுக்கு 2 பெட்டியா கொண்டு வச்சா உதவியா இருக்கும். மேன் டு மேன் ஹெல்ப் தானே. ஆமா ஆமா, அவன் கிடக்குறான் சார் மடைங்க. இது கூட செய்யலாம் மனுஷன். கண்டிப்பா நான் எடுத்து வைக்கிறேன். தம்பி, இது பேர் என்ன? 8 3 9. ஐயோ, 3 9 விஷயம் தெரியாம 3 என்னாச்சு? ஏம்மா எல்லாரும் அலறாங்க? இங்க இருக்கவாள்லாம் உங்களை வீணா பயமுறுத்துறா. நீங்க பயப்படுற அளவுக்கு 3/9 வீட்டுல எந்த தப்பும் நடந்துள்ள. புஷ்பாங்கிற பொண்ணு ஒரே ஒரு வாட்டி தற்கொலை பண்ணிட்டா. ஐயோ, தற்கொலையா? சொல்லிட்டாங்களா? ஆமா, 3/9 எல்லாரும் அலற ஆரம்பிச்சிட்டாங்களே. சே, புதுசா குடித்தன வரவங்க இதெல்லாம் சொல்லாதீங்கடா, பயந்துக்குவான்னு சொன்னேன். பைத்தியக்கார பசங்க இருக்காங்களே. அப்படின்னா ஏற்கனவே புஷ்பான்னு ஒரு பொண்ணு இங்க குடி இருந்தது வாஸ்தவம் தான். அவ தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணது கரெக்ட். நான் தான் கடைசி நிமிஷத்துல வந்து காப்பாத்திட்டேன். காப்பாத்திட்டீங்களா? நல்ல மனசு. ஆமா, தற்கொலை பண்ணிக்க போற பொண்ணு நீங்க காப்பாத்திருக்கீங்கன்னா உங்களுக்கும் புஷ்பாவுக்கும் ஏதாவது ஏற்பட்டு அதனால விவகாரம் வந்து ஒரு டெம்போ நிறைய ஜாமான கொண்டாந்து ஆளுக்கு 2 எடுத்துக்கின்றா. ஒருவேளை லூசா இருப்பானோ? இந்த காலனில திருட்டு பயம் உண்டு, அதை சொல்லுங்க. என்னுடைய சர்வீஸ்ல இது வரைக்கும் இந்த காலனிக்கு திருடன் ஒருத்தன் வெளியில இருந்து வந்தது கிடையாது. அப்பா, அது வெளியில இருந்துன்னா சார் செக்ரட்டரி என்ன நம்ம பெண் இங்க கிடக்கு? இந்த பாருங்க சார், இந்த காலனில புஷ்பா மேட்டரை விட சீரியஸான மேட்டர்லாம் இருக்கு. அப்படியா? என்னது? ஆறுமுகன் ஒருத்தன், அவனும் சூசைட் பண்ணிட்டாரா? இருக்கு இருக்கு, சொல்லுங்க சார். அவன் ஒரு ஞாபகம் மறதி கேஸ், 10 அதுக்கு ஆப்செட் மைண்டர் வேற. அவன் வீடு நினைச்சிட்டு உங்க வீட்டுக்கு வந்துருவான். வந்துட்டு நீங்க சாப்பிட வச்சிருப்பீங்களே, அதெல்லாம் எடுத்து அவன் சாப்பிட்டு உங்க கட்டிலேயே படுத்துக்குவான். நீங்க வந்து கேட்டீங்கன்னா நீங்க யாரும் திருப்பி கேட்பான். நான் உங்களை தெரிஞ்சா போய்கிட்டு இருக்கேன். இந்தாங்க, நான் அவசரமா வெளியே போறேன். என் வீட்டு சாவி பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ள 2 பெட்டி இருக்கு. டெம்போ நிறைய எவ்வளவு ஒரு இழிச்ச வாங்கி ஜாமான் எடுத்து வந்து ஆளுக்கு 2 பெட்டி எடுத்துக்கேன்னா நான் இருக்கல 2 பெரிய பெட்டியா பார்த்து என் வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். பாத்துக்கங்க. தம்பி தம்பி, சார் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சா? டெம்போ நிறைய சாமான் செட்டோட ஒரு இழிச்ச வாய் வந்தானே, அவர் சொல்லியாச்சே. நான் தான் மேன் டு மேன் ஹெல்ப். ஆமா ஆமா ஆமா, நீங்க தானா? சாரி சார், நான் ரொம்ப நல்லவன். ஆனா அந்த நாம தான் எனக்கு சின்ன ப்ராப்ளம். இது இந்த காலனிக்கு அதான பெரிய ப்ராப்ளம். இந்த சாவி என்ன உங்க வீட்டு சாவி ஏன்ட்ட கொடுக்குறீங்க? எங்கேயும் வெளியே போறீங்களா? இது உங்க வீட்டு சாவிடா, போய் பொட்டி எடுத்து கொண்டு வந்து கூட. அழகு வாடா. ஐயா, இந்த அக்க பொறுக்கலாம் நான் வரல, நான் வண்டியை தொடச்சுக்கிட்டு நீங்க போங்க. மோசமான ஆளா இருக்கிய. எந்த பொண்ணா இருக்கும்? இந்த பொண்ணா இருக்குமோ? ஒருவேளை நாம இங்க வந்து தெரியாம வீட்டுக்கு போன் பண்றாளோ? கண்டிப்பா இந்த பொண்ணாதான் இருக்கணும். நேத்து போன்ல ஏதோ பிரச்சனைன்னு. போன்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, அந்த பேமானியால தான் பிரச்சனை. கரெக்டா 12 மணிக்கு வரேனுச்சு மகாபலிபுரம் போலான்ட்டு. அந்த கைதை இன்னும் காணும். அதுக்கு தான் போன் பண்ணி நிக்கிறேன். அவனால 1000 ரூபாய் லாஸ். நீ ஃப்ரீயா இருந்தா சொல்லுப்பா, அந்த நாய் கழட்டி விட்டுடுறேன். வெறும் 1000 ரூபாய் தானே. மன்னிச்சுங்க. ஹலோ, டிஸ்கவுண்ட் தரையா? 10%, 20%. சரி சரி, It's okay. என்னடி அந்த ராஸ்கல் இன்னும் வரல? அது எங்கேயாவது குடிச்சிட்டு படுத்து கிடக்கும்னு நினைக்கிறேன்.
ஆள் ஸ்மார்ட்டா இருக்கார்ல. இந்த மாதிரி ஒரு மாப்பிளைய பாத்திருக்கலாம். உங்க அப்பாவும் பார்த்தாரே ஒரு மாப்பிள்ளை. சும்மா ஏய், அவரு கூட ஏதோ ஒரு பொண்ணுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு கொடுத்து வச்சவன். அங்க பாரு, அண்டங்காக்கா வந்துருச்சு. எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வரான் பாரு. ஐயா பூபதி ஐயா, பெரிய ஐயா உங்களுக்கு போன் பண்றேன்னு சொன்னாரு, மறந்துட்டீங்களா? வாங்கய்யா போலாம். இருடா ஐயா, வீட்டுல எனக்கு நிறைய வேலை இருக்கியா, அந்த பொண்ணுக்கெல்லாம் வராது, வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, டெய்லி காத்தால கியூல நிக்கிறச்சதான் நாம எல்லாம் ஷவுட் பண்றமே ஒழிய பின்னால இந்த பிரச்சனை நாம யாருமே சீரியஸா எடுத்துக்கிறது இல்லையோ அப்படின்னு நான் டவுட் பண்றேன். மாமா, வில்லேஜ்னா பரவாயில்ல, அவ பிரியப்பட்ட இடத்துல உட்கார்ந்துடுறா. சிட்டில அந்த மாதிரி முடியறதா? ஆனா இதுக்காக டெய்லி வில்லேஜ் போறதுங்கிறது ஒரு ப்ராப்ளம் தானே. தம்பி, நானே தர்ம சங்கடத்தை தவிச்சிட்டு இருக்கேன். தத்துவம் பேசுறியே. சிங்கிள் பெட்ரூம் பிளாட்னு சொன்னேனே தவிர சிங்கிள் டாய்லெட் காலனின்னு சொல்லவே இல்லையா? யாரு? ஐயோ, எங்கங்கானும் போறே சார். வீட்டுல காப்பிக்கு சுத்தமா சக்கரே இல்ல சார். 2 சக்கரை வாங்கிட்டு ஓடிடுறேன். சக்கரை வாங்க இங்க எதுக்கு வர? ரேஷன் கடைக்கு போகும். ஏப்பா இது ரேஷன் கடை தானே? என்ன உளறேன்? காலனிக்குள்ள எதுக்கான ரேஷன் கடை? ஏன் சார் இப்படி கடுப்பா பேசுறீங்க? யாரா கடுப்பா பேசுறேன்? கடுப்பா பேசுறேன். செவ்வாய்க்கிழமை கையெடு கையெடு. வயலன்ஸ். தம்பி, நீ முதல்ல பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டீங்க வந்தே தப்பு. போதாக்குறை கையில பையெல்லாம் எடுத்துட்டு இங்க நாங்க சொம்பு வாளியோட கியூல நிக்கிறோம். புரிஞ்சுக்க வேண்டாமா? செம்பு பக்கெட் எதுக்காண்டி கூட வந்திருக்கீங்க? செம்புல பாமாயிரு, பக்கெட்ல கோலம் வாங்க தானே வந்திருக்கீங்க. அந்த மாதிரி நான் பையில சக்கரை வாங்க வந்திருக்கேன். வாங்க போக மாட்டேன். சொம்புல எனக்கு சொல்லுடா ராஜா, அவர் ஜலத்தை நீ கொட்டிட்டியாடா? காலங்காத்தால அசிங்கமா இங்க இருந்து சத்தம் போட்டுருக்கீங்க சார். நியாயத்தை நீங்களே கேளுங்க சார். சக்கரை வாங்கிட்டு போலான்னு வந்தேன் சார், விட மாட்டேங்கிறாங்க சார். உங்க எல்லாம் சக்கரை வாங்க இங்கயா? ஏடா, காலையில எங்க போறோம்னு தெரியல, யாருகிட்ட பேசுறோம்னு தெரியல. நீ ஒரு மனித ஜென்மமா வாழ்ந்துட்டு இருக்க. அவனை விடுங்க. அடுத்த நிமிஷம் என்ன அவங்க துடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. நீங்க கர்மத்துக்கெல்லாம் நான் தான் வழி சொல்லணுமா? ஏன் எங்களாண்ட சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குற? எது இதுக்கா? எல்லாத்துக்கும் நான். நீங்க தான் ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அது எப்படிங்க? என்னடா எப்படிங்க? ஏடா, காலையில வந்தா இங்க கூட்டமாக தெரியுதுல, அப்புறம் ஏன்டா டெய்லி வரீங்க? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர வேண்டியதானே? இந்த ஐடியா எல்லாம் வேண்டாம். வேற ஏதாவது வழி சொல்லுங்க. நீங்க எடுத்த போய் வழி சொல்லுங்க. அதுக்காக இங்கேயே நிக்க முடியலையே. எவ்வளவு நேரம் வராம ஏடா, நீ ஒருத்த உள்ள போய் 1 மணி நேரம் குடும்பம் நடத்திட்டு இருந்தா மத்தவெல்லாம் அவதிப்பட மாட்டா? கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? என்னடா அது? இங்கிலீஷ் பேப்பருங்க. இங்கிலீஷ் தெரியுமா உனக்கு? தெரியாதுங்க. அப்புறம் எதுக்கு எடுத்து போனேன்? பழகி போயிடுச்சுங்க. என்னடா பழகி போச்சு? இந்த பெரிய பெல் கிள்றேன். இங்கிலீஷ் பேப்பர் எல்லாம் பாத்ரூம் போக முடியாதா? இங்க வாங்கோ, இங்க வாங்கோ. பெரியவரே, உங்களுடைய அவதி எனக்கு புரியுது. இந்த காலனியினுடைய செக்ரட்டரிங்கிற முறையில நாளைக்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். தேங்க்யூ. அதாவது உள்ளேயே ஒருத்தனை காவலுக்கு நிறுத்திடுறேன். உள்ளே. ஆமா, அது மட்டும் இல்ல, எஸ்டி புத்துக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு மிஷினை மாட்டிடுவோம். 3 நிமிஷத்துக்கு மேல எவனாவது வேஸ்டா உட்காந்துருந்தான்னா அது பி பி பின்னு சத்தம் போடும். ரவுண்ட்ல அப்படி இருந்தானே 3 நிமிஷத்துக்கு மேல உட்காந்துருந்தான்னா உள்ள இருக்கானே அவ உட்காந்துருக்க தூக்கி வெளியில போட்டுருவான். எப்படி நம்ம ஐடியா? டாய்லெட்டை விட கேவலமா இருக்கு. ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருப்பானா, அவனை ஒருத்தன் நின்னு அதே அறையில பாத்துட்டே இருப்பானா. கல்ச்சர்ல உமக்கு என்னையா உளறற? உனக்கு கல்ச்சர்ல உனக்கு கல்ச்சர் வேண்டிக்கிறாங்க. அடுத்த எலெக்ஷன் வரட்டும், நீ பெரிய செக்ரட்டரியா, நான் நிக்கிறேன். எங்க பாத்ரூம் கியூல 10 நிமிஷம் நிக்க முடியல, நீ எலெக்ஷன் நிக்கிறியா? போயா. கமலா, கமலா இடிச்சுடுடி. ஐயோ, ஏன் அங்க போனே? அங்கதானடி போகணும். வாங்க வாங்க ஐயா, சம்மத்தி வீட்டுக்காரங்க வந்தாச்சு. பொண்ணு வீட்டுக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு ஒரு கல்யாண கலையே கட்டுது. வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க. வணக்கம். உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? என்ன மோஷன் போயிட்ட மாதிரி இருக்கு? அப்படியா? அப்படின்னா கழுவிட்டு கொண்டு வந்து கொடுங்க. என்னது? நான் வணக்கம் மாமா. வணக்கம் மாப்பிள்ள. நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, வீட்டுக்குள்ள பொண்ணு இருக்க மாதிரி தெரியல. அநேகமா காருக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா திங்கிற? திங்கிறனா? பம்முறையா? எதுக்குடா? நமக்கு தெரிஞ்சவர் போய்கிட்டு இருக்காரு, அதுக்கு தான். யாரா? யாரா இருந்தா என்னய்யா? பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியுமா? கொஞ்சம் இருங்க ஐயா. இந்த வாரம் பாத்தீங்களா, இவன்ட்ட கேட்டா பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லிடுவான். ஏய் லேபர்,
தம்பி கொஞ்சம் இங்க வாப்பா. என்ன ஐயா? வணக்கம் ஐயா. ஆமா, பொண்ணு எங்க இருக்கு? உனக்கு என்ன கண்ணு பொட்டையா? ஒண்ணுக்கு ரெண்டு நிக்கல. ஏண்டா இந்த பொண்ணு வச்சு நான் குடும்பமா? பொண்ணு எங்கடா? கல்யாண பொண்ணு. நாங்க என்ன இழிச்சவாயனா இந்த மாதிரி நேரத்துல கல்யாண பொண்ணை கூட்டு வர்றதுக்கு? பண்ண வீட்டுல பத்திரமா இருக்கு. சரியான லுச்ச பயலா இருப்பா இருக்கு. இது கூட தெரியாம இருக்கேன். என்ன திமிரா பேசிட்டு போய் பாருங்க பயமில்ல. ஐயா இப்ப நீங்க என்ன யோசனை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே அந்த பொண்ணை பார்த்தாகணும். ஏன் நாம பொண்ணை தேடி போக கூடாதுடா, பொண்ணுதான் நம்மளை தேடி வரணும். புரியுதா? ஆமா, பொண்ணை பார்க்கணுங்கிறாரா இல்ல பார்க்க வேணாங்கிறாரா? இவரோட பெரிய எம்சியாவில் இருக்கு. கல்யாணத்துல ஒரே மாதிரி இலை போடுவாங்க, இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கொடுத்து குழப்பிட்டாங்களே. ஆமா ஆமா, பரவாயில்ல, நல்ல தமிழ் தெரியுது உனக்கு. அவன் முட்டா பைய ஜோசியர் எங்க தெரியுமா? ஜோசியர் சொல்லு, முட்டா பைய சொல்லாத. ஜோசியர் முட்டான்னு உனக்கே கோவம் வருது. நான் தான் அந்த ஜோசியர் மனையா. கிரகப்பிரவேசத்தையே இவர் பிரமாண்டமா பண்றாங்களே, அப்ப கல்யாணத்தை என்ன இந்த கல்யாணம் விடுதாண்டா. உன் ஞாபகம் இருக்கிறதுக்கு உடப்புல போட போடா. வாங்க வாங்க. அடச்சே போகத்த பயல, இறங்கி வாடா. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வாங்கம்மா வாங்க, உள்ள போங்க. பாத்துனே தடுமாறி விழ பாத்தியே. டேய், கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டுச்சா? மீசையே இல்ல, அப்புறம் எங்கிட்ட மண்ணு ஓட்டுறது? Who are you? என்ன கேட்டீங்க? நீ யார்? நான் இந்த வீட்டு வேலைக்காரங்க. அப்படி சொல்லு. வேலைக்காரனா நீ? டேய், ஒரு வேலைக்காரன் தான்டா இந்திரா காந்தியவே சுட்டு கொண்டிருக்கான். அதனால வேலைக்காரனா இருக்கிறது முக்கியம் இல்ல, விசுவாசியா இருக்கணும், அதான் முக்கியம். ஆகட்டுங்க, அப்படியே செய்யறேன். ஆமா, ஐயா யாரு? கேட்டு இல்ல ஐயா யாருன்னு நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுப்புட்டு இல்ல. டேய், நான் யாருன்னு என் பெருமை என் வாயால சொல்லக்கூடாது, ஊர் உலகத்துல சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சு. யாரு அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? கூட மாட ஒத்தாசை பண்ற. விசேஷத்தன்னைக்கு ஒரு நல்ல செட்டை போட்டா வேலைக்காரங்கிறதே மறந்துடுவியா? அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூசில விடு. நீ வேலைக்காரன் தானோ? இல்ல, வேலைக்காரன் தெரிஞ்சா வேட்டி ஏன்டா தூக்குற? நான் என்ன இந்த ஊர் நாட்டாம சொன்னா? நீங்களா தப்பா புரிஞ்சுக்க நான் என்னடா பண்ணுவேன்? போங்கடா, போய் வேலையை பாருங்கடா. எங்க இந்த கணக்கு? ஏமா அழுகுற? டேய் பாடாங்க. இம்புட்டுக்கான்ல ஈ விடிச்சிங்க மண்டையும் ஆளையும் பாரு. இந்தமா தோலை உரிச்சு போடுற ராஸ்கல். பிள்ளைய பேக்க சொன்னா அரிசி முட்டையை பத்தி விட்டுருக்காங்க. இவ்வளவு சீக்கிரம் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீங்க வேற, உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்கள ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதனாலதான் உடனே நிச்சயதார்த்தம் வச்சுக்கிட்டோம். நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும்ல. டேய் அழகு ஐயா, இவங்களை விட்டா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயார்த்தத்துக்கு முன்னாடி லைட்டா அந்த பொண்ணை பாத்துறணும்டா. ஐயா, என்னையா இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? என்னது? ஒண்ணு இல்ல, இப்ப லைட்டாவும் பார்க்க முடியாது, ஸ்ட்ரைட்டாவும் பார்க்க முடியாது. ஐயா, அன்னைக்கு பொண்ணை பாக்குறியான்னு கேட்டப்ப நீங்க பார்த்தா போதும்னு சொன்னீங்கல்ல. இப்ப பாதியில பாக்கணும்னா அந்த பொண்ணு எங்க இருக்கு, எந்த ரூம்ல தெரியும் அவனுக்கு தெரியும். இப்ப என்னடா பண்றது? மாப்பிள்ளை தம்பி குசு குசுன்னு பேசிட்டீங்க. அது ஒண்ணு இல்லைங்கய்யா, என்னன்னா வீடு ரொம்ப பெருசா பிரமாண்டமா இருக்கு, உள்ள போயிட்டோம்னா மறுபடியும் வந்த வழி தெரியுமா ஐயா கேட்டாரு. நான் ஒருத்தன். ஏய், மாப்பிள்ளை கூட்டிட்டு போய் வீடெல்லாம் சுத்தி காட்டு. சரிங்க ஐயா, வாங்க போலாம். டேய், கெஸ்ட் நெக்ஸ்ட். இது கிச்சன் ரூம், சமையல் வேலையெல்லாம் நடக்கும். ஏண்டா அப்புறம் என்ன இங்க சவரம் பண்ற வேலையா நடக்கும்? போடா, போய் அடுத்த செக்ஷனை காட்டு போ. வாங்கய்யா வாங்க, இதாங்க சாமி ரூம், பூஜை எல்லாம் நடக்கும். டேய், எது எங்கெங்க நடக்கணுமோ அதாவது அங்கங்கதான்டா நடக்கும். படுத்தாதடா, போடா. ஐய, இவன் என்ன நம்மள மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான வேலைக்காரன்? ஆத்தி ஐயா வாங்க, இதாய பாத்ரூம், இங்கதான் எல்லாம். அம்மா கொலை பண்ணிடுவோம் நீ. போட உள்ள, போட உள்ள, போட. ஐயோ அயலே, வாங்கயா போய் பொண்ணை பாப்போம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்யா. உனக்கு வருதா? கர்மம் அது இல்லையா, இங்க ரூம் நிறைய இருக்கு, ரெண்டு பேரும் ஒரே மார்க்கமா போனோம்னா பொண்ணை பார்க்க லேட் ஆகும். அதனால ஆளுக்கு ஒரு தொகுதியா பிடிச்சுக்கிட்டோம்னா, இல்ல ஆளுக்கு ஒரு பக்கமா போனோம்னா பொண்ணை ஈஸியா பாத்துலாம். என்ன நான் சொல்றது? நான் முதல்ல பொண்ணை பாத்துட்டேன்னா விசில் அடிச்சு உங்களுக்கு சிக்னல் தருவேன், வந்துருங்க. போலாமா?
பொண்ணு எந்த ரூம்ல இருக்குன்னே தெரியலையே. இந்த ரூம் பார்த்தா இருக்கும், போய் பார்ப்போம். என்னையா தோல் உரிப்பன்னு சொன்ன? ஐயோ நல்ல கண்ண நொல்ல கண்ணாக்கிட்டாங்களே ஐயா. தம்பி தம்பி என்னாச்சு தம்பி? அட அறிவு கெட்டவனே, ஆசிட் அடிச்சுட்டாயின்னு சொல்றேன், என்ன ஆச்சுன்னு கேட்கறா கூறு கெட்டவனே. செவிட்டு பயலாடா அடிக்கி. ஏன்டா அடிக்கிற? 60 வயசு கிழவனை பார்த்து வாடா போடா நான் பேசுறேன். எது கிழவனா? ஐயா மன்னிச்சுக்க ஐயா, கண்ணை வஞ்சவனுக்கு வயசு எப்படியா தெரியும்? இந்த ஆசிட் அடிச்சவன் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க ஐயா. விளையாட்டுக்கு எவனாவது பண்ணிருப்பான், அதை போய் பெருசா நினைச்சிட்டு போயா போயா. எது விளையாட்டுக்கு ஆசிட் அடிச்சிங்களா? ஏண்டா விளையாட்டுக்கே ஆசிட்னா நெசத்துக்கு எதை கொட்டில அடிப்பீங்க? என்னடா நடக்குது இந்த வீட்டுல? ஐயா பூபதி ஐயா, ஐயா என்னடா பொண்ணை பாத்தியா? எங்கயா பொண்ணு பார்க்க விட்டாங்க, அதுக்குள்ளதான் கல்ல ஆசிட் அடிக்கிறாங்களே இந்த வீட்டுல. ஜாக்கிரதையா இருக்கு ஐயா, அரசியலை விட மோசமானவன்லாம் இங்க இருக்கியா. அங்கிள் நீங்க தானே கல்யாண மாப்பிள்ள? ஆமா, என்ன விஷயம்? இல்ல கல்யாண பொண்ணு உங்களை பார்க்கணுமா. எங்க? அதோ அந்த ரூம்ல. என்ன யோசிக்கிறீங்க? சட்டு புட்டு கிளம்புங்க, ஒத்த கல்யாணம் பொண்ணை பாப்போம். ஐயா ஐயாவுக்கு ஏத்த அபிநய சரஸ்வதியே இருக்குதுயா. ஐயோ அங்க வெக்கத்தை பாருங்க, ஐயாவுக்கு வெக்கத்தை பாடுறா. உங்களை பாக்குறதுக்காக ஐயா காலையில இருந்து இந்த வீடு பூரா லோலோலோன்னு திரிஞ்சு காலுகையெல்லாம் அசந்து போய் வந்திருக்காருமா. லேசா உங்க முகத்தை கொஞ்சம் திருப்புங்கம்மா. ஏம்மா திரும்புங்களேன், உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ. இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ, திருப்புங்கம்மா. மோசம் போயிட்டோம் ஐயா, மோசம் போயிட்டோம். அம்மா பார்த்துட்டாங்க அப்பா பார்த்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா ஐயா? எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டி தான் தள்ளுவாங்க, ஆனா உங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்களே. யாரு உங்க ஃப்ரெண்டா? அப்பே என்னங்க ஐயா, என் பொண்ணை பத்தி நானே பெருமையா பேசக்கூடாது, அவ ஒரு மகாலட்சுமி மாதிரி. சிலிப்பாயிட்டீங்களா? நானும் சிலிப்பாயிட்டேன் ஐயா. இவங்க மகாலட்சுமிய காலண்டர்ல கூட பாத்துக்க மாட்டாங்க போல் இருக்கேன். அதை எப்படியா அந்த பொண்ணை கட்டுறதுக்கு நானே ஒத்துக்கிற மாட்டேன். உங்களை எப்படி மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்தாங்க? கல்யாணத்தை நம்ம வீட்டுல வச்சுக்கிருவோம், உங்க சொந்த பந்தத்தை எல்லாம் கூட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்துருங்க, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம். முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க வேணான்னா கூட நம்ம ஐயா விட மாட்டார் போல் இருக்க. அம்பிடியா அங்கிள்? போடா. என்ன சின்ன பையனை ஏன் விரட்டுறீங்க? அதுவும் இல்லைங்க ஐயா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயார்த்தம் பண்ண போறோம். அதுக்குள்ள என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல, இதெல்லாம் இப்ப சகஜம்தான். அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ பேசணுமா? போய் பேசிட்டு வா. இல்லப்பா வேணாப்பா. நீ என்னப்பா பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க? போய் பேசிட்டு வா. போப்பா, அதான் நிச்சயம் பண்ண போறோம்ல, போய் பேசிட்டு வா. ஆமாங்க, பேசிட்டு வர்றது என்ன தப்பு? போ போங்க பூ. ஐயா திரும்ப திரும்ப அந்த ஆணலைய பாக்குறதுக்கு என் நெஞ்சில சத்து கிடையாது. அத பாக்குற தைரியமும் தெம்பும் உங்களுக்கு தான் இருக்கு. நீங்களே போய் பாருங்க, போங்க. உங்க தலையெழுத்த மாத்த யாரால முடியும்? அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? நீ ஏதோ பேசணும்னு சொன்னியா? எங்க அப்பா வார்த்தைய என்னால தட்ட முடியாது. நீதான் அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். உன் வீட்டுல சொல்லி என்ன பிடிக்கலன்னு சொல்லணும். ப்ளீஸ் ப்ளீஸ். நீயா? நீ எங்க? இங்க நான் தானே கல்யாண பொண்ணு. அப்ப அது அது வேலைக்கார பொண்ணு, சும்மா விளையாட்டுக்காக அப்படி பண்ண. அப்பா கிட்ட சொல்லிடுவா எனக்கு உங்களை பிடிக்கலன்னு. நான் வேற ஏதோ. போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, போனவர் இன்னும் காணாம. ஒருவேளை குண்டாங்கூரா எதுவும் மாட்டிக்கிட்டாரோ? போய் பாப்போம்.
ஆஹா, இது அது இல்ல. ஐயோ, ஐயா எஸ்கேப் ஆயிட்டாரு, நம்ம சிக்கிட்டோமே. அன்னைக்கு மெட்ராஸ்ல கையில பிராந்தி கிளாஸோட பார்த்தவங்களாச்சு. இப்ப ஐயாட்ட போட்டு விட்டா நம்ம சோழியே முடிஞ்சு போவோமே சாமி. இப்படியே நகன்ற வேண்டியது. ஐயா, இங்க வாடா. கூப்பிட்டீங்களா ஐயா? யாருன்னு தெரியுதுல்ல, மெட்ராஸ்ல பார்த்தோம்ல. நான் முதல்ல இவருதானே பார்த்தேன். கையில கிளாஸோட இருந்தாரு. கிளாஸா? ஆமா. என்னடா? அது வந்து நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ யாரு என்னன்னு தெரியறதுக்கு முன்னால இவர்தானே கிளாஸ்ல காஃபி எல்லாம் கொடுத்தாரு. ஓஹோ. ஐயோ ஐயோ, கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ.